எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் சதீஷ். நான் சில வருடங்களா க்ரூஸ் கப்பல்ல வேலை பார்த்துட்டு வரேன். இங்க இருக்க பெரும்பாலான இந்திய நண்பர்கள் என்கிட்ட சொல்றது என்னன்னா, சீக்கிரமா இந்த க்ரூஸ் கப்பல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கிரமா எப்படி கப்பல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு நம்ம ஃபேமிலியோட செட்டில் ஆகலாம் அப்படின்ற சில டிப்ஸ், அப்புறம் நான் பர்சனலா யூஸ் பண்ற ஐடியாஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கப்பல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும். பேசிக்லி நம்ம சர்வே பண்றதுக்கு மந்த்லி ஒரு இன்கம் தேவை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் நீடு. ஸோ அதனால மந்த்லி இன்கம் வர போல ஒரு டூல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் பண்ணிருக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒன்னு பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் நமக்கோ இல்லை நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கோ வந்ததுன்னா நம்மளோட முக்காவாசி சேவிங் அதுலேயே செலவாயிடும். திரும்பவும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சேர்க்கிற மாதிரி வரும். ஸோ அது நம்மளுக்கு பேர்டனா இருக்கும். அதனால நமக்கும் சரி நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, உங்க ஃபேமிலியை உங்க மட்டும் தான் நம்பி இருக்கும் பட்சத்துல நீங்க உங்க மேல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ 50 லட்சத்துல இருந்து 1 கோடி 2 கோடி வரைக்கும் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அது நீங்க இல்லாத சூழ்நிலையில உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்ற மனநிலையில நீங்க கோல்டோ இல்லை ஸ்டாக்ஸோ இல்லை நிலமா போனீங்கன்னா அது உங்களுக்கு மந்த்லி இன்கம் தராது. அதனால நீங்க போக வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட். ஸோ பாண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பிரைவேட் கம்பெனிக்கோ நீங்க கடன் தரீங்க, அதுக்கான வட்டி அவங்க தராங்க. அது மந்த்லியோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க தராங்க. ஸோ அந்த பாண்டு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க திரும்பியும் வேற பாண்டு வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல பாண்டு 8ல இருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மாதம் 800 ரூபாய் வர வரைக்கும் வரும். இதே நீங்க 10 லட்சம் போறீங்கன்னா மாதம் உங்களுக்கு 8000 ரூபாய் வரும். இதுவே நீங்க 50 லட்சம் போடுறீங்கன்னா மாதம் 40,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். பர்சனலா நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பெரிய ஐடியாஸ்லாம் கிடையாது. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா கப்பல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஊர்ல போயிட்டு நம்ம நார்மலா வேலை பார்த்தாலுமே கப்பல்ல ஏர்ன் பண்ண மாதிரி நல்ல இன்கம் வரணும் அப்படின்றதான் என்னோட எய்ம். ஸோ ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்றதான் முதன்மையான எய்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை மீட் பண்ணி என்னோட தேவையை சொன்னேன். எனக்கு மந்த்லி ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டா அட்வைஸ் பண்ணுங்க. என்னோட வருமானம் இவ்வளவு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த வீடியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸை ப்ரொமோட் பண்றது இல்லை, பட் நீங்க சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஏன்னா நம்மள போல சீஃபரர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டை விட கப்பலில் அதிகமான வருமானம் தரனால நம்ம கப்பலே நிறைய காலத்தை செலவழிச்சிருவோம். ஏன்னா ஊருக்கு போனா இந்த வருமானம் கிடைக்காதனால நம்ம இங்கேயே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க பாண்டை சேர்க்கும் போது என்னன்னா, நீங்க ஊருக்கு போயிட்டு கம்மி சேலரிக்கு வேலை பார்த்தாலுமே இந்த பாண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பலை வேலை செய்யறதை விட உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால நீங்க சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். முக்கியமா உங்க ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டியான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.